கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில புளித்த மாவை அனுமதிக்க கூடாது என்று பவுல் நமக்கு ஆணித்தரமாய் ஆலோசனை சொல்கிறார். கொஞ்சம் புளித்தமா பிசைந்து வைத்திருக்கிற அப்பம் சுடுவதற்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற, வயிற்றின் பசியை ஆற்றுவதற்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அற்புதமான உணவை கொஞ்சம் புளித்தமா கெடுத்து விடுகிறது, நாசமாக்கி விடுகிறது. வயிற்றுக்கும் வாழ்க்கைக்கும் ஆபத்தை விளைவிக்கும் சூழ்நிலையில் அதை உருமாற்றம் செய்து விடுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, புளித்தமா என்ற துர்சுபாவங்கள், துர்சிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிசைந்த மாவை போல பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இந்த காலை வேளையிலே கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே பிசைந்த மாவா இருந்ததுனாலதான் புளித்த மாவுகள் என்ற பொல்லாத சுபாவங்களை, சாத்தானுடைய கிரியைகளை விரட்டி அடிக்க முடிந்தது. இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை பிசைந்த மாவை போல ஆயத்தமுள்ள மாவாக, அற்புதமான மாவாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான மாவாக, அநேகருடைய வாழ்க்கையில ருசி கொடுக்கிற மாவாக என்னை மாற்றும் என்று ஒப்படைக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதமான மாவாக மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே புளித்த மாவுகள் என்ற பொல்லாத சுபாவங்கள், அனுபவங்கள் எங்களை விட்டு மாறட்டும். எங்களுக்குள் ஒரு பிசைந்த மாவின் நல்ல ருசியுள்ள அனுபவம் உண்டாகட்டும். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பதற்காய், பிசைந்த மாவாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.